அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹாம்ஸ்டர் குட்டி போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட்டு ஒரு ஹாம்ஸ்டர் க்ளீனிங் வீடியோவில் சொல்லியிருப்போம், அவங்களோட அம்மா வந்து நாங்கள் தனியாக வச்சுருக்கோன்னு. எதுக்காக தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருந்தோம்னா, இது வயிறு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் தனியாக வந்து மீன் தொட்டியில் போட்டு வச்சுருந்தோம். கொஞ்ச நாள் ஆக ஆக வயிறு நல்லாவே பெருசாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் அது வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு. கரெக்டாக 16வது நாள் மார்னிங் வந்து குட்டி போட்டிருந்துச்சு. கரெக்டாக 8 குட்டி போட்டிருந்துச்சு. கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல 8 குட்டி போட்டிருக்கோன்னு. நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தாங்க ஹாம்ஸ்டர் வந்து குட்டி போட்டுச்சுன்னா அதோட குட்டியை அதுவே சாப்பிட்ரும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ஹாம்ஸ்டர் வந்து அது குட்டியை சாப்பிடவே இல்லை. 8 குட்டியுமே ஹெல்த்தியாக சூப்பராக வளர்ந்துருக்காங்க இப்போது. இந்த 8 குட்டியுமே அவங்க அம்மா மாதிரி ஒயிட் கலரில் தான் இருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஹாம்ஸ்டர் வாங்கி ப்ரீட் பண்ணி சேல் பண்ணணும்னு நீங்கள் வாங்கி வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து 2 கேஜ் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லாட்டி 2 மீன் தொட்டி வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ப்ரீடிங்க்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒன்றாவே வச்சுருந்தீங்கன்னா ப்ரீட் ஆகாது. ஒரு 2 நாள் 3 நாள் மட்டும் 2ஐயும் ஒன்றா வச்சுட்டு நீங்கள் செப்பரேட் பண்ணி வச்சிங்கன்னா தான் அது ப்ரீடே ஆகும். இந்த வீடியோ பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு, அந்த ஹாம்ஸ்டர் குட்டிக்கு கண்ணு கூட முழிக்கல, ஆனால் அவங்களோட ஃபுட்டை அவங்களே எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. நீங்கள் ஹாம்ஸ்டருக்கு ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ரொம்ப செலவு பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, நம்ம பேர்ட்ஸுக்கு ஸ்ப்ரவுட் வச்சுருப்போம்ல அந்த ஸ்ப்ரவுட்டு இதெல்லாம் போட்டாலே அவங்களுக்கு போதும். ஹாம்ஸ்டருக்கு வந்து நீங்கள் வாட்டர் வைக்கணுன்னா கிண்ணத்தில் இந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்கக்கூடாது. நீங்கள் வாட்டர் கேனில் மட்டும்தான் வைக்கணும். ஹாம்ஸ்டருக்குன்னு கொடுக்குறதுக்குனே வாட்டர் கேன் தனியாக சேல் பண்ணுறாங்க. அந்த வாட்டர் கேன் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாம்ஸ்டர் வந்து குட்டி போட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கனாலே குட்டி போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கேஜி க்ளீன் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அவங்க குட்டி போடுறதுக்கு முன்னாடி 2 நாள் 3 நாள் முன்னாடிலாம் நம்ம க்ளீன் பண்ணோம்னா நம்ம வேறு இடத்துல இருக்கோம், அவங்க வந்து வேறு ஸ்மெல் வருதுன்னு அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதனால வந்து முன்னாடியே ஒரு 10 டேஸ் முன்னாடியே நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிடணும். அதுக்கடுத்து குட்டி போட்டுமே குட்டி கொஞ்சம் கண்ணு முழிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் கேஜே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நடுவில் நீங்கள் கேஜி க்ளீன் பண்ணிங்கன்னா ஸ்மெல்லு வேறு மாதிரி ஆகி அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இப்போ வரையுமே பெரிய ஹாம்ஸ்டரே நம்ம கேஜி க்ளீன் பண்ணி விட்டாலே வேறு ஏதோ இடத்துக்கு வந்திருக்குமோன்னு ரொம்ப நேரம் அந்த இடத்துல தேடிட்டே இருப்பாங்க. என்ன தேடுவாங்கன்னு தெரியாது, ஓடிட்டே இருப்பாங்க வேறு எங்கேயோ வந்திருக்கோமோன்னு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து குட்டி போடுறதுக்கு முன்னாடியே கேஜி க்ளீன் பண்ணிடுங்க. குட்டி போட்டதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் 15 டேஸ் கழித்து நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஹாம்ஸ்டர் எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்கன்னு. இப்போ இதை விட பெருசாக இருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.